வணக்கம். வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம். சீத்தா செடி இருக்கிற தொட்டிலே கீரை விதைச்சி விட்டுருக்கேன். பச்சை தண்டு கீரை. அடுத்து நம்ம டிசம்பர் செடி எல்லாத்தையும் பதியம் அப்படியே கட் பண்ணி அப்படியே நட்டு வச்சேன். வளர்ந்துட்டுருக்கு. இது ஒரு பேக்கு. பூனைக்கு பயந்துக்கிட்டு என்னென்ன தள்ள மூடி வச்சுருக்கேன். கட் பண்ண செடி எல்லாம் மேலே போட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் அது ஒரு ஆட்டம் போட்டுறது. கரும்பு சக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை போட்டு வச்சேன். இதுலேயும் போட்டேன். இருந்தாலும் சரியாக வளரல. இது பண்ணைக்கீரை. ரொம்ப அழகான கீரைங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலுக்கு இருக்குது. இது நீட்டு பச்சை காராமணி. தவசிக்கீரை பதியம் போட்டிருக்கேன். 4 செடி இருக்குது. 4 செடியை 4 தொட்டியில் வச்சா தினமும் சாப்பிடலாம். மல்டி விட்டமின் கீரை அப்படின்ட்டு. மண் தான் இப்போ கிடைக்கல. மண் தான் இல்லை அந்த செடி நடுறதுக்கு. இது டே குயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ திடீர்னு இப்போ பூத்துருக்கு. வெயில் காலத்துக்கு பூக்கும் போல் இருக்குது. இந்த ஏதோ ஒரு செடி, அது பேர் வரமாட்டேங்குது. வெயில் காலத்து அடினியம் செடி அது மாதிரி பூக்கும் போல இருக்கு. அடினியம் வெயிலில் பூக்கிற மாதிரி. சரியான வாசனை. ஒரு சென்ட்டு, அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இந்த செடி பக்கம் போகும்போது. இது நீட்டு காந்தாரி, பச்சை மிளகாய், ரொம்ப காரம், ரொம்ப போல்டாக இருக்கும். அந்த மிளகை பார்க்குறதுக்கே ஏதோ மாட்டு கொம்பு மாதிரி இருக்குது பாருங்கள். மாதிரி கொத்து கொத்த காய்க்கும். அது பப்பாளி செடி வச்சுருக்கேன். ஏதாச்சும் ஃபீவர் அந்த மாதிரி நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னு வச்சுருக்கேன். இது கொடி சம்பங்கி செடி. அடுத்து கோவைக்காய் பதியம் போட்டது. 10 இதுக்கிட்ட கட்டு பண்ணி நட்டு வச்சேன். கடைசியில் 2 தான் வந்திருக்கு. அது எதுக்கு அதில் வச்சேன்னா, அதில் இருந்து அப்படியே அந்த கொம்புங்களில் ஏறி காய் வைக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். நிறைய போட்டுருவேன் பதியம். அதுங்க வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் தான் இப்போது அப்படி விட்டு வச்சிருக்கிறதா இருக்குது. இது அது ஏற்கனவே பதியம் போட்டிருக்கேனே, அதனுடைய மதர் செடி. இது தான் தவசிக்கீரை. இதிலிருந்து கட் பண்ணி தான் அதெல்லாம் நட்டு வச்சேன். இந்த கீரை பேர் என்ன கீரை, அது மறந்து போச்சு. ஆனால் இதில் ஒரு பூ வைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கலரு சாண்டல் கலரு. அந்த இலையை கூட சமைச்சி சாப்பிட்லாமா, துவையல் மாதிரி செஞ்சு. அது பேர் மறந்துட்டேன். இதோட தாய் செடி தான். இதுதான் அந்த கோவை செடி, அந்த மதர் செடி. இதிலிருந்து தான் கட் பண்ணி அந்த 2 கோவை செடியை வளர்த்துருக்கேன். அது வளர்ந்து பார்த்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எப்படியோ வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு செடி 150 ரூபா. செடி 150 ரூபா. அதுக்கு கொரியர் சார்ஜ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த கோவக்காய் 2 மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டு பச்சையாகவே சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குது. இன்னும் 3 காய் இருக்குது. அது வேறு நாளில் ஒரு நாளைக்கு 1 கூட கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அது சமைக்கிறதுக்கும் நிறைய இருந்ததுன்னு சமைக்க முடியும். 1 2 போது அப்படியே பறித்து சாப்பிட்றது. வெள்ளரிக்காய் டேஸ்ட்டு தான் அது. அப்படியே இந்த மருதாணியெல்லாம் இப்போ வெயிலுக்கு கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது. ஒரு பாகற்காய் விதை போட்டு வளர்ந்த செடி தான் இது. ஒன்றும் பெருசாக காய் வைக்க மாட்டேங்குது. செடி மட்டும் போயிட்டுருக்கு. ஆனால் காய் சரியாக வைக்கல. அது எனக்கு தெரிஞ்சு விதை பிஞ்சு விதைன்னு நினைக்கிறேன். இது 2 முருங்கை கொம்பு நீட்டு காய் இருந்தது. செடி வெட்டி போட்டிருந்தாங்க. சரின்ட்டு அதில் 2 சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நட்டு வச்சேன்.
வரும்னு நம்பிட்டுருக்கேன். இது அடினியம் விதையிலிருந்து வளர்ந்தது. இது வந்து சாண்டல் சைனீஸ் வைலட்டு. அடுத்து இது வந்து ஆடத்தோட பூ. என்னவோ தெரியல, இந்த வருஷம் ஆடத்தோட செடி ஃபுல்லாக பூ வைக்கிறதுலேயே குறிக்கோளாக இருக்குது. ஏகப்பட்ட பூ. அது எதுக்காச்சும் உதவுதா என்னன்னு தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நெல்லிக்காய் வச்சுருக்கு பாருங்கள் எங்கள் செடியில். இந்த செடியோட வயசு 2 வயசு ஆகுதுங்க. 2 வயசாச்சு, 2.25 வயசு ஆகுது. ஒரு ஜனவரி சீட் ஷேரிங் நடந்தப்போ ஒரு சின்ன கன்று கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நட்டு வச்சேன். 2 வருஷம் அதை வச்சு வளர்த்ததுக்கு அதில் ஒரு பிஞ்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காய் வைக்கக்கூடிய அந்த தகுதி இந்த செடிக்கு இருக்குது. வளர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் சேர்த்து தொட்டியை இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு. இது நாட்டுக்கொடி தக்காளி. நிறைய தக்காளி வச்சிருச்சு. ஒரு செடி எவ்வளோ விற்கணுமோ அந்த அளவுக்கு இதை வச்சது. இன்னும் நிறைய கூட பிடிக்கும். பூவே அது கொஞ்சமாக தான் வைக்கிது. அது சும்மா 4 பூ 5 பூ தான் ஒரு கொத்தில் வைக்கிது. ஒரு 10-20 வச்சுச்சுன்னா ஒரு 7-8 காய் வைக்கும். பூவே இது கம்மியாக தான் வைக்கிது. எல்லாம் செடிங்க வெயிலுக்கு எல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. தட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு வேறு இடத்துல வச்சுட்டு வந்துடுறோம். அதனால் தரையில் வச்சுக்கலாம். அடுத்து நாமடிஸ்மர். சும்மா ஒரு 10-20 பூ தலையில் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு நாளைக்கு பூத்துறது. நல்லா கட்டினா ஒரு ரோஜா பூ சைஸுக்கு தலையில் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப அழகு. இதெல்லாம் இந்த பூவெல்லாம் சின்ன வயசில் ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் வளர்க்கவே இல்லை இந்த செடிங்கெல்லாம். இப்போது நான் ஆசைப்பட்டு இந்த செடிங்களை வாங்கி வளர்த்து நான் அறுக்கிறது. இந்த டிசம்பர் பூக்கள், மல்லிப்பூக்கள் இதெல்லாம் நான் சின்ன வயசில் எனக்கு கிடைக்காத ஒன்று. அதை இப்போ நட்டு நான் வளர்த்து அறுவடை பண்ணுறது. அதில் பெருசாக எனக்கு எந்த இதுவும் கிடைக்கலனாலும் 1-2 பூ வச்சு என் கையில் நான் தண்ணி ஊற்றி வளர்த்து நான் பறிக்கிறேன் அப்படிங்கிற ஹாப்பினஸ் இருக்குது எனக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சைனீஸ் வைலட். இதெல்லாம் அடுத்து ஒயிட்டு சைனீஸ் வைலட் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம மாடியில் இருக்கிறதுனால வந்து 1-2 காய் வைக்கிறதுக்கு அது பாலினேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் செடிங்க அந்த பூச்செடி. அடுத்து ஒரு மல்பெரி செடி. நல்ல பழம் கொடுக்குது மல்பெரி செடி. நிறைய பறித்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நிறைய வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க மாடியிலலாம். ஒரு 10 ஏக்கர் விவசாயம் வச்சுருக்கிறவங்களுக்கு காலையில் எழுந்து போனால் ஈவினிங் வரைக்கும் எப்படி தோட்டத்தில் ஒர்க் இருக்கோ அந்த மாதிரி நம்மளுக்கு மாடி தோட்டத்துலேயும் கிட்டத்தட்ட பாதி ஒர்க்கு இருக்கதாங்க செய்யுது. அடுத்தது பாரிஜாதம் தேவலோக மலர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னாக்க, இதனுடைய வாசனைக்கு தெய்வம் மட்டும் அடிமையாக்கும். அவ்வளோ வாசனைங்க அந்த பூ. அடுத்து சாமந்தி செடி, அடுத்து காஸ்மோஸ் செடி. பூச்செடிங்களே நிறைய ஒரு வயசு. எதுவுமே இதெல்லாம் சும்மா ஒன்றும் கிடையாது. நம்ம வச்சு அழுதுகிட்டு இருப்போம் வளரலன்னு, ஆனால் வளராதுங்க. இதெல்லாம் சும்மா அது பாட்டுக்கு வளர்ந்து பூ வச்சுக்கிட்டு இருக்குது. அடுத்து இந்த கத்திரி செடிங்கெல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு. எல்லாம் ஒரு 2 காய் 3 காய் 4 காய் அவ்வளோதான் வச்சு முடிச்சிருச்சு. அடுத்து வந்து ப்ளூ சங்கப்பூ.
இந்த பூச்செடியெல்லாம் நிறைய வளர்த்து அறுவடை பண்ண முடிவு வச்சுருக்கேன். நான் விதைங்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போ போடணும். அதுக்குன்னு தனி தொட்டி வச்சு போடணுமா. மற்ற செடிங்களோடு இது வளரும்போது இந்த செடி வந்து ரொம்ப ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுமா. அதனால் மற்ற செடிங்க வந்து காஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னோடய அனுபவத்துலேயும் அது மாதிரி நடந்துச்சு. அது கரெக்டு தான் அப்படின்ட்டு அது ஏதாச்சும் தனியாக வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு கத்திரிக்காய் கிடச்சிது. செடிங்கெல்லாம் கொஞ்சம் பழைய சைஸ் கத்திரி செடிங்க. எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஆடி மாதம் புதுசாக போட்டு நடலாம். இது ஒரு மிளகாய் செடி, ஒரு கத்திரி சுண்டை செடி இருக்குது. அடுத்து மொத்தம் இந்த டேபிள் ரோஸ் செடி, அடுத்து ஒரு பண்ணைக்கீரை தொட்டி. இது பார்த்திங்கன்னா நெற்பாவலம். நெக்ஸ்ட்டு செடி காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. ஏற்கனவே ஒரு 1/4 கிலோ பறித்து வச்சுருக்கேன். அதை வந்து கரெக்டாக அதை கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த பேட்சே வந்துருச்சு இப்போ காய் வச்சு. அடுத்து இது வந்து சந்தன காந்தாரி, பச்சை காந்தாரி, நிறைய காய் பூ வச்சுருக்கு. இது வந்து பச்சை வாழை செடி. அது கொண்டு போய் தரையில் வைக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே காப்பாற்றிக்கிட்டு பச்சை வாழைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம இப்போல்லாம் பெரும்பாலும் இல்லை. ஏதாச்சும் கிராமத்தில் இருந்து கொண்டு வந்து விற்றா தான் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க பழக்கடையிலலாம் அதெல்லாம் விற்கிறதே கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த மருகு அப்படிங்கிற ஒரு செடி இருக்குங்க. இதில் நான் வந்து கட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். அதிலேருந்து ஃபுல்லாக முனையை மட்டும் கட் பண்ணிட்டா அடியை ஃபுல்லு நட்டு வச்சேங்க. எல்லாமே ஓரளவுக்கு வந்தது. வந்த பின்னாடி பூனைக்கிட்ட கொஞ்சம் விட்டுட்டேன். நானே கொஞ்சம் தண்ணி வெளியில் போகும்போது தண்ணி ஊற்றாமல் காய விட்டுட்டேன். ஆனாலும் நான் வச்சதுக்கு ஒரு 4 செடி வந்திருக்கு. கடவுளே, அதுக்கு எப்படி ஒரு வாசனையை கொடுத்துருக்கு கடவுள். ஓகே, தேங்க்யூ.